இங்க சித்ரா தேவி, கௌதம் 2 பேரும் சேர்ந்து செய்ற இந்த சூழ்ச்சி, இங்க அவங்க கல்யாணத்த நிறுத்தணும் அப்படின்னு நெனச்சு, என்னென்னமோ பண்ணி கடைசில மதன வர வைக்கிறாங்க. இங்க மதன் மூலமாவும் அவங்க நெனச்சது எதுவுமே நிறைவேறாம போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்த இங்க சித்ரா தேவிக்கு கை கொடுக்கிறது தான் பிரபா. பிரபா மூலமா இந்த கல்யாணத்த நிறுத்தணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது மூலமா இங்க பெரிய பிரச்சனைய ஏற்படுத்தணும்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க ஒரு சின்ன ஏற்பாட்ட யாருக்கும் தெரியாம பண்ணியிருக்காங்க. ஜூஸ் மூலமா இங்க அவங்க போதைப் பொருள கலந்து கொடுக்க, அத குடிச்சு பிரபா எல்லாத்தையும் உளறி கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. முக்கியமா இங்க விஜய்க்கும் தனக்கும் இருக்கிற ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்ப, அதாவது விஜய் ஃப்ரெண்டா பழகுனாலும் நான் அவன உயிருக்கு உயிரா லவ் பண்றன்ற விஷயத்த போட்டு உடைச்சிடுறாங்க. இத வீடியோவா எடுத்து வச்சுக்கிட்டேன் இங்க சித்ரா தேவி இத அதாவது காயத்ரிகிட்ட விஜயோட அம்மா கிட்ட கொடுத்துட்றாங்க. இந்த விஜயோட அம்மா இங்க கல்யாணம் நடக்க போற சமயத்துல அங்க வெளியில நின்னு எல்லாரையும் அதிர்ச்சி பண்றாங்க. அதாவது இங்க நிக்கிற மகா கிட்டயும் எல்லாம் உன்னோட வேலைதானா மகான்னு சொல்லி மகா கிட்ட சண்டைக்கு போக இங்க மகாவுக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த வீடியோவை எல்லார் முன்னிலையிலையும் போட்டு காட்டுறாங்க. இது அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு வேலை தான். இங்க காயத்ரிக்கு அவங்க நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா போதும். ஆனா இங்க இந்த சித்ரா தேவியோட சூழ்ச்சிக்கு ஆளானதுனால இங்க காயத்ரியும் யாரையுமே நம்பாம இங்க எல்லாரையுமே திட்டுறாங்க. முக்கியமா இந்த தாத்தா பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கூட நிக்கிற அங்க சூர்யாவும் சித்தி பரவாயில்ல விடுங்க, இது ஏதோ நடந்து போச்சு, இப்போ கல்யாணம் வரை வந்தாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை மணமேடையில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு இந்த பொண்ணு இங்க இருக்கக்கூடாது, இந்த நிமிஷமே இந்த பிரபா இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட கோடீஸ்வரியிலேருந்து மகா வரைக்கும் எல்லாரும் அதிர்ச்சியாகி இங்க சித்ரா தேவி காயத்ரின்னு எல்லாருமே பார்க்க, அப்போ இங்க காயத்ரி சொல்றாங்க, இல்ல கண்டிப்பா இந்த இடத்துல பிரபா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதான் பிரபா தெல்ல தெளிவா அந்த வீடியோவில் சொல்லியிருக்காளே, விஜய் காதலிக்கல நான் தான் காதலிச்சேன்னு சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்ல, அதுதானப்பா பிரச்சனை, இவ காதலிச்சிருக்கா, ஏற்கனவே இந்த வீட்டுக்கு அந்த வீட்டிலேருந்து 2 பொண்ணுங்க மருமகளா வந்திருக்காங்க, இப்போ தன்னுடைய தங்கச்சியையும் மருமகளா கொண்டு வரதுக்காக இவங்க இதை ஏதாவது பிளான் பண்ணி சொதப்பினாலும் சொதப்பிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன், பிரபா மகான்னு யாருமே இந்த கல்யாணத்துல இருக்கக்கூடாது, என் பையனோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம்னு எங்க காயத்ரி சொல்றாங்க. காயத்ரி இப்படி பேசுறது மகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா மகா எப்பயுமே இங்க காயத்ரியை ஒரு அம்மாவா நினைச்சு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இவங்க பேசுறது அதிர்ச்சியை கொடுக்க, மகா சொல்றாங்க, என்ன நீங்க எதுக்குத்த இப்படி பேசுறீங்க, சின்னத்துன்னு உங்க மேல எவ்வளவு உயிரா இருந்து, ஆனா நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது அத்தை அப்படின்னு சொல்ல, நானும் தான் மகா உன்னை ஒரு மருமகளா பார்க்காம ஒரு மகளா அந்த இடத்துல உன்னை வச்சு பார்த்துட்டு இருந்தேன், நீ கூட இந்த விஷயத்தை என்கிட்டேருந்து மறைச்சிட்டேன்னு சொல்ல, இங்கே காயத்ரி அதுக்காக விடாம இங்கே கேள்விகளால வார்த்தைகளால எல்லாருடைய மனசை நோகடிக்கிறாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நீங்க உங்க குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்களா, இதுக்காக தான் வந்திருக்கீங்களா இந்த கல்யாணத்துக்கு, நான் உன்னை என்னமோ நினைச்ச மகா, ஆனா நீங்க எல்லாரும் இப்படி இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல, இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கீங்களேன்னு சொல்லி இங்க காயத்ரி திட்ட, இங்க அந்த வீடியோவை போட்டு காட்டுனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிய வர சித்ரா தேவியும் சேர்ந்து கேள்வி கேட்குறாங்க. சித்ரா தேவி பிரபாவை பார்த்து கேட்குறாங்க, ஏன் பிரபா நீங்க விஜய ஃப்ரெண்டா நினைச்சு இந்த கல்யாணத்துக்கு வந்தியா, இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இங்க வந்தியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா வெடிக்க ஆரம்பிக்க இங்கே உடனே சூர்யா சொல்றாங்க, என்ன சித்தி மகாவை பத்தி உங்களுக்கு தெரியாதான்னு சொல்ல, அதனால தான்ப்பா எனக்கும் இவ்வளோ ஒரு சந்தேகமா இருக்கு, மகாவை நான் என்னென்னமோ நினைச்சிருந்தேன், அவ இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுவான்னு நினைச்சேன், ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கலையே, இவ தங்கச்சியை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கிடணும், ஒரே குடும்பத்துல 3 பேரும் மருமகளா வரணும்னு நினைச்சிருப்பாங்க போல, அதான் பணக்கார சம்பந்தனதும் இப்போ விஜயை கூட விட்டு வைக்க முடியாம விஜய்க்கு இப்போ தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மகாவுக்கும் கோடீஸ்வரிக்கும் கோவம் வர, அத்தை போதும் நிறுத்துங்கன்னு சொல்ல, இங்கே பாரு மகா, என் பையனோட கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அதனால இப்பவே இந்த மண்டபத்தை விட்டு நீங்க 3 பேரும் கிளம்பி வெளியில போங்க, உங்க குடும்பமே இந்த கல்யாணத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டு தாத்தா பாட்டி ரொம்ப வருத்தமடைய, இதை பார்த்துட்டு இருந்த சூர்யா, நீங்க பேசுறது சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் எவ்வளவு காயப்படுத்துன்றதை கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க சித்தின்னு சொல்ல, என் பையனோட வாழ்க்கை தான் சூர்யா எனக்கு முக்கியம், உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கௌதமுக்கும் கல்யாணம்
அடிச்சு இப்போ அதே குட்டையில போய் என் பையனை விழ சொல்றியா? அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வேண்டவே வேண்டாம். என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும், அதுவும் அவன் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னை இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த தாத்தா பாட்டி உடனே சொல்றாங்க, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்குமா? நல்ல நேரம் வேற போய்கிட்டே இருக்கு, இது சண்டை போடுறதுக்கான நேரம் இல்ல, கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கான நேரம்னு சொல்ல, அதைத்தான் மாமா நானும் சொல்றேன். இங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா இவங்க இங்க இருக்கக்கூடாது, இப்பவே இந்த நிமிஷமே மண்டபத்தை விட்டு வெளியேறணும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட இவ இங்க நின்னானா என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்காது. அவ கண்டிப்பா அவ மனசுல இருக்க சாபத்தை தான் வெளிப்படுத்துவா. இதனால விஜய் அனாமிகா நல்லாவே வாழ மாட்டாங்க. தயவு செஞ்சு எங்க பிரபாவும் சரி அவங்க குடும்பமும் சரி யாரும் இங்க இருக்கக்கூடாது, என்னை இதுல கம்பல் பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க ராஜலட்சுமியும் நீ பேசுறது சரியா இருக்கான்னு சொல்லி கேட்க, ஏன்க்கா நீங்க எத்தனையோ தடவை தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்கும்போது நான் உங்களுக்கு துணையா இருந்திருக்கேன், இந்த ஒரு விஷயத்துலயாவது நீங்க எனக்கு சப்போர்ட்டா நிற்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி வாயை அடைக்கிறாங்க. இதனால ராஜலட்சுமி எதுவுமே பேசாம அமைதியா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க சொன்னதுனால கோடீஸ்வரி சொல்றாங்க, சரி மகா, என்னாலேயோ இல்ல பிரபாவாலேயோ இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பிரபாவோட கையை பிடிச்சிட்டு கிளம்ப, இது சித்ரா தேவிக்கு பயங்கர பேரதிர்ச்சியா இருக்கு. பிரபாவை வச்சு கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சாங்க, ஆனா இப்ப பிரபாவை மண்டபத்தை விட்டு வெளியேறாளே அப்படின்னு நினைச்சு ரொம்ப அதிர்ச்சியில வரைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஒன்னு எங்க தாத்தாவும் பாட்டியும் சொல்றாங்க, அதான் அவங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு சொல்ல, இங்க விஜயோட கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு எங்க பாட்டிக்கிட்டையும் சொல்றாங்க தாத்தா. இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல இங்க என்ன பண்றாங்கன்னா, மகாவும் அதே நேரம் ஐஸ்வர்யாவும் என் அம்மா தங்கச்சியும் அப்பா இல்லாத இந்த கல்யாணத்துல எங்களாலையும் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள பின்னாடியே போக சூர்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. தாத்தாவும் கவலைப்படுறாங்க. ஆனா இங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே அந்த ஒரு வார்த்தைக்காக ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருக்க. இங்க கோடீஸ்வரி சொல்றாங்க, இல்ல மகா, நீ இதுவே எங்க வீட்டு பொண்ணா இருந்திருந்தா இந்த இடத்துல நீயும் நிக்கிறதுக்கு நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன். ஆனா நீ இப்போ இந்த வீட்டு மருமக, நீயும் தான் ஐஸ்வர்யா, நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு மருமகளா இருக்கிறப்போ அவங்க பேச்சு மீறி எங்க கூட வர்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா அது சொல்ல, அவங்க எங்க குடும்பத்தை தானே இங்கேருந்து வெளியேற சொன்னாங்க, அப்படி பார்க்கையில இப்போ என் குடும்பம்னு பார்த்தா என் புருஷன் என் பொண்ணு பிரபா 3 பேர் தானே, நீங்களும் என் குடும்பம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நீங்கள் உங்களோட உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது, இங்கே இருந்து என்னென்ன சடங்கு எல்லாமே பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிதான் ஆகணும், இந்த இடத்துல நீங்கள் மாப்பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு வரக்கூடாதுன்னு எங்கள் கோடீஸ்வரி அறிவுறுத்திட்டு அதுக்கப்புறம் பிரபாவையும் கூட்டிகிட்டு தன்னுடைய புருஷனையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி மண்டபத்தை விட்டு போகிறாங்க. இது மகாவுக்கு ஐஸ்வர்யாவுக்கும் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களால எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியலை. சரின்னு எங்கள் சூர்யா மகாவை பார்த்து ஆறுதலாக பார்க்குற மாதிரி பார்க்க மகா கண் கலங்கி நின்றுட்டுருக்காங்க. சரி கல்யாணம் நடக்கட்டும்னு இவங்க மண்டபத்தை விட்டு வெளியிலையும் போயிடுறாங்க. அப்போ தான் இவங்க வெளியேறாங்க. மண்டபத்துக்குள்ளே ஒரு கும்பல் என்ட்ரி ஆகுது. அது யாருன்னு பார்த்தா எங்கள் அனாமிகா அப்பா ஒரு ஆளுங்க கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன்காரர்கள் கடனை கேட்டு இங்கே உள்ளே வராங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப திருதுப்புன்னு என்ட்ரி ஆகி நிற்க, இவங்க யார் புதுசாக இருக்கேன்னு நினச்சி சித்ரா தேவி பார்த்துட்ருக்காங்க. திரும்பவும் என்ன தடங்கள்ன்ற மாதிரி கிளம்பி நிற்க, இங்கே அனாமிகா அப்பா அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே ஓடி போய், என்ன சார் இங்கே நல்ல நேரம், இங்கே நல்ல நேரம் வேற முடிய போகுது, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இப்போ நீ என்கிட்ட கெஞ்சுறல்ல, இதை நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்லன்னு சொல்ல, உன் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஊரை கூட்டி மேடையை கூட்டி கல்யாணம் பண்ண தெரியுது, என்கிட்ட வாங்கின கடனை உன்னால் அணைக்க தெரிய மாட்டுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு எங்கள் அனாமிக்கோட அப்பா, கண்டிப்பாக முடியும் சார், என்னால் கண்டிப்பாக அடைக்க முடியும், கல்யாணம் மட்டும் முடியட்டும் சார்னு சொல்கிறாங்க. என்ன அங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு சூர்யாவும் வராங்க. சூர்யா கேட்கும்போது தான் விஷயம் என்னன்னு தெரியுது. சரிங்க சார், இப்போ கல்யாணம் முடிய போகுது, அதுக்கப்புறம் பேசிக்கலாம், உங்களோட கடன் எவ்வளவோ அதை நான் செட்டில் பண்ணுறேன்னு சொல்ல, இதை கேட்டதுமே எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. 3 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 3 கோடியான அதிர்ச்சியாக, இவ்வளோ கடனா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சார் 3 கோடினதும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா, இப்போ சொல்லுங்கள், அந்த கடனை உங்களால் அடைக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி கேட்க, இங்கே சூர்யாவுக்கு பதிலே இல்லை. ரொம்ப அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு சொல்கிறாங்க, ப்ளீஸ் சார், இந்த கடனை எப்படியும் அடைச்சிருவோம், கொஞ்சம் டைம் கொடுங்க, ஆனால் அதுக்காக இப்போது இந்த இடத்துல கல்யாணத்தை நிறுத்துறது ரொம்ப தப்பு, அங்கே பாருங்கள் சார் பொண்ணையும் பையனையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு யாரை பற்றி கவலை இல்லை சார், இவர் எங்களை பற்றி கவலைப்பட்டாரா, எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு நின்னப்போ எங்களை பற்றி யோசிச்சாரா, இப்போ அவருக்கு ஒரு கஷ்டம்னா அதை பற்றி நாங்கள் எதுக்கு சார் யோசிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. மனுஷத்தன்மையோட கொஞ்சம் நடந்துக்கோங்க சார், அவங்க செய்யலை அப்படின்றதுக்காக அதே விஷயத்தை நீங்கள் செஞ்சு உங்கள்கிட்ட இருக்க மதிப்பையும் மரியாதையும் நீங்கள் இழந்துடாதீங்க
பண்ணிடாதீங்கன்னு சொல்ல இங்கே வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடுது அனாமிகாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் சமாதானப்படுத்திடுறாங்க. உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இங்கே கிளம்புறோம் சார். கண்டிப்பாக இவங்க என் கடனை திருப்பி கொடுத்தே ஆகணும்னு சொல்ல கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க, நான் அதுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து அவங்கள கிளம்பி போக ரொம்ப நன்றி தான் அப்படின்னு எங்கள் சூர்யாவை பார்த்து கையெடுத்து கும்பிட சரி வாங்க முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே சூர்யாவுக்கும் மகாவுக்கும் சரி தாத்தா பாட்டிக்குன்னு எல்லாருக்கும் ரொம்ப பதட்டமாக இருக்குது. இந்த கல்யாணம் சீக்கிரம் நல்லபடியாக முடிஞ்சா சரி அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே மண்டபத்தை விட்டு வெளியேறின பிரபாவோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மனசு கேட்காம கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலில் போய் உட்காந்து கண் கலங்கி அழுக என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்காக தான் உன்னை இந்த கல்யாணத்துக்கே வர வேண்டாம்னு சொன்னேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு நினச்சி இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் மனமேடையில் இருக்க விஜயாவுக்கும் பிரபாவோட எண்ணங்கள் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. பிரபா என்னை காதலிச்சலாம் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தில் ஒரு அதிர்ச்சியிலேயே அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அங்கே கோவிலில் போய் உட்காந்து தன்னுடைய அம்மா மடியில் படுத்து அழுதுட்டு இருக்காங்க பிரபா. அப்போதான் இங்கே மடியில் படுத்து அழுதுகிட்டு இருக்க கோடீஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ நீ பேசினதை இதை வீடியோவாக எடுத்து எல்லாரும் முன்னாடி போட்டு காட்டிட்டாங்க. நீ விஜயை லவ் பண்ணுற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ விஜய்க்கும் கல்யாணம் இந்நேரம் முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ பாரு உன் வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய சிக்கலாக வந்து நிற்குதுன்னு. இனிமேல் உன்னை பொண்ணு கேட்டு யாரடி வருவா? இது 4 பேர் 40 பேருக்கு பரவும். 40 பேர் இன்னும் எத்தனை பேர்கிட்ட சொல்வாங்களோ அதுக்கப்புறம் உன்னை கேட்டு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே தலையில் அடிச்சுட்டு அழுக இங்கே பிரபாவும் கண்கலங்கி அழுகுறாங்க. இவங்க 2 பேருக்கும் அவங்க அப்பா தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்க அந்த நேரத்தில் அங்கே பக்கத்தில் இருக்க சாமி எதுக்குமா அழுகிறேன், இது இப்போ அழுகிறதுக்கான நேரம் இல்லை. உங்கள் பொண்ணோட வாழ்க்கை இனிமே தான் ஆரம்பமாக போகுது. இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. உங்கள் பொண்ணுக்கு தான் கல்யாணமே நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் கோடீஸ்வரி அதிர்ந்து போய் பார்க்க என்னம்மா இப்படி பார்க்குறீங்க, இன்னைக்கு இந்த முகூர்த்தத்தில் வரப்போகிற அடுத்த முகூர்த்தமும் இருக்குது. அந்த முகூர்த்தத்தில் கண்டிப்பாக இங்கே பொண்ணு எதிர்பார்த்த அந்த பையனோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி சாமி இந்நேரம் அங்கே பையனுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருக்கும், அந்த கல்யாண மண்டபத்தை விட்டே என்னை வெளியேற்றினாங்கன்னு சொல்ல யார் உங்களை வெளியே அனுப்புனாங்களோ அவங்களே உங்களை நேரில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் கோடீஸ்வரிக்கும் பிரபாவுக்கும் அதிர்ச்சி ஆனாலும் ஒன்றுமே புரியலை. இவர் சொல்கிறது உண்மைதானா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அங்கே அனாமிகா விஜய் 2 பேரும் மனமேடையில் இருக்க இப்போ திரும்ப பார்த்தா அடுத்த ஒரு ஆள் என்ட்ரி ஆகுறாங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. அது வேற யாருமே இல்லைங்க, இங்கே அனாமிகாவுக்கு ஏற்கனவே ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகி அது ஒரே நாளையில் முடிஞ்ச வாழ்க்கை. ஆனால் அவங்க கூட முறையாக டிவோர்ஸ் ஆகாததுனால இவர் வந்து இப்போதைக்கு அனாமிகா வாழ்க்கையை கெடுக்கணும்னு படையெடுத்து வராரு தன்னுடைய குடும்பத்தோட. இங்கே வந்து நிற்கிறவங்க யார், நீங்கள் எதுக்கு இப்போ நிறுத்த சொன்னீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்க அனாமிகாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்ல அனாமிகா அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. முக்கியமாக அவங்க அம்மா அப்பாவுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. அனாமிகாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நாங்கள் எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இப்படி அடுத்தடுத்து தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது, ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவனுக்கு கல்யாணம் முடியட்டும் நீங்கள் காயத்ரி அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்ல இங்கே கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் தான் இங்கே விஜயோட அம்மா அப்பான்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஆட்களை நீங்கள் தானே சொல்லிட்டு அங்கே வந்தவங்க விஷயத்த சொல்கிறாங்க. அனாமிகா என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்ன உடனே இங்கே விஜயும் மனைமேடையிலேருந்து கிளம்பி நிற்க என்ன அனாமிகாவை பார்க்க அனாமிகாவுக்கு முகமெல்லாம் வைத்து கொட்ட பயங்கரமான ஒரு டென்ஷனோட இங்கே விஜயை பார்க்குறாங்க. அப்போது அனாமிகா வந்து இல்லைன்ற மாதிரி தலையாட்ட என்ன அனாமிகா என்னை மறந்துட்டியா என்ன, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து கல்யாணம் ஆகி ஒரு 2-3 நாள் தானே நம்ம ஒன்றா வாழ்ந்தோம், அதுக்கப்புறம் என்னை பிடிக்கலைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போவேன். அதுக்கப்புறம் வர பொண்ணுங்க எல்லாம் என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லி என்னை கல்யாணமே பண்ணிக்கல. நீ என்ன காரணத்துக்காக என்னைய வெட்டி போட்டுட்டு போனன்றது எனக்கு நல்லா தெரியும். உங்கள் அப்பா பட்ட கடனை அடைக்கணுன்றதுக்காக என் கூட வந்து ஒட்டிக்கிட்டேன். ஆனால் என்கிட்ட பணம் காசு இது எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நான் வேண்டான்னு சொல்லி என் மேலே ஏதோ ஒரு தப்பான காரணத்தை தூக்கி போட்டு என்னை விட்டுட்டு போனேன். ஆனால் என்கிட்டேருந்து நீனும் முறையாக டிவோர்ஸ் வாங்காமல் எப்படி நீ இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு எங்கள் விஜய் அதிர்ந்து போக என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு எங்கள் வந்து சூர்யாவும் கேட்க நீங்கள் யாருமே நாங்கள் சொல்கிறத நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஏன் ஃபோட்டோவை காட்டினா கூட அதை கூட ஏதோ மார்பிங் பண்ணி காட்டுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேங்க. அதுக்கு தான் நான் வீடியோவாகவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆன வீடியோ எல்லாருமே இருக்காங்க. ஏன் அம்மா அப்பா அவன் அம்மா அப்பான்னு சொல்லி எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சேர்ந்து தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதோ இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே தெரியும்னு சொல்ல அந்த வீடியோவை இப்போ எல்லார் முன்னாடியிலையும் போடுறாங்க. அதில் அனாமிகாவுக்கும் அவருக்கும் நடந்த கல்யாணம் எல்லாருமே ரெக்கார்டாக இருக்குது. இதை பார்த்து என் மொத்த குடும்பம் அதிர்ந்து போக இங்கே காயத்ரி வேகமாக ஓடி போய் அனாமிகாவை பிடிச்சி தள்ளி விட்டு பல்லார்னு 4 அறையும் விடுறாங்க. என்னடி நினச்சிட்ருக்க, இப்போ என் பையனை ஏமாத்திருக்க, காதலிச்சு ஏமாத்துன்னு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் வரைக்கும் வந்து எதுக்காகடி இப்படி ஒரு பொய் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே அனாமிகா அதிர்ந்து போய் நிற்க நான் விஜய் உண்மையாக தான் காதலிச்சுன்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. விஜய், நீ உண்மையை காதலிச்சிருந்தேன்னா உனக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி அவன்கிட்ட சொல்லியிருக்கணும். இப்படி எல்லாத்தையும் மறைச்சி கல்யாணம் பண்ணுறதுக்கு எதுக்குடி இந்த கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் தாத்தா பாட்டிக்கும் ஒன்றுமே புரியலை. ரொம்ப சங்கட்டத்தோடு நிற்கிறாங்க. இந்த கல்யாணம் இதோட நின்றுடுது. இதனால் சித்ரா தேவி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்பாடா, எங்கள் விஜய்க்கு கல்யாணம் நடக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். நம்மளும் என்னமோ இவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நினச்சோம். ஆனால் இத்தனை கோடியில் கடனும் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தவன்னு தெரிஞ்சிருந்தா இந்த விஜய்க்கு நம்ம கல்யாணத்தையே பண்ணி வச்சுருந்துருக்கலாமே. அதை நினச்சி அவனும் சரி அவன் அம்மாவும் சரி தினமும் 4 நாளுக்கு கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பாங்க. அதை பார்த்து ரசிச்சுட்டே இருந்திருக்கலாம். நம்ம இப்படி விசாரிக்காமல் விட்டது தாண்டா தப்பாக போச்சுன்னு எங்கள் கௌதம் கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க. அட ஆமாம்மா, நானும் என்னமோ இந்த குடும்பத்தை பெரிய அளவில் நினச்சிருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இப்படிப்பட்ட குடும்பமா? இப்படிப்பட்ட குடும்பத்தை பார்க்கும்போது இங்கே ஐஸ்வர்யா குடும்பத்தோட ஒப்பிடும்போது ரொம்ப மட்டமல்லமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதை தாண்டா நானும் நினைக்கிறேன். அவசரப்பட்டுட்டோமோன்னு தாண்டா தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எது என்னமோ மாமா, இன்னைக்கு கல்யாணம் நின்றுடுச்சு, இனிமே இவனுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவோன்னு எங்கள் கௌதமும் சொல்ல, சரிடா இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் சித்ரா தேவியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது எங்கள் தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப சங்கட்டத்தில் இருக்க தாத்தா நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழ ஓடி போய் தாங்குறாங்க சூர்யா. ஐயோ தாத்தா என்னாச்சுன்னு சொல்ல, இப்போது இந்த கல்யாணம் நடக்காதடா சூர்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நடக்கும் தாத்தா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு எல்லாரும் அதுண்டு போக எங்கள் அனாமிகாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நமக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவார், என்னுடைய காதல் உண்மணி இவராவது புரிஞ்சுக்கிட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து சொல்கிறாங்க, விஜய் உனக்கு அனாமிகாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் விஜயோட மனசில் ஒரு விதமான எண்ணத்தை தூண்டி விட்டு போன பிரபா பற்றின எண்ணங்கள் மட்டுமே ஓடிட்டு இருக்க. அவர் வந்துட்டு பிரபா பற்றின எண்ணத்தில் இறந்துட்டு இருக்க, உன்னை தாண்டா விஜய் கேட்குறேனேங்க சூர்யா கேட்குறாரு. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, என்ன அனாமிகா, என்கிட்ட உண்மையாக இருக்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சு நீ பின்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எவ்வளோ பெரிய விஷயத்த வேணா மறைக்காமல் இருப்ப, நீ என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை விஜய் அப்படின்னு சொல்ல, இங்கே வந்துட்டு காயத்ரி சொல்கிறாங்க, இங்கே என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா என்னை மன்னிச்சிரு மகா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன என்ன அத்தை அப்படின்னு சொல்ல, இல்லை உன்னையே தான் நான் சந்தேகப்பட்டேன், ஆனால் கடைசியில் இங்கே அனாமிகா இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. உன் குடும்பத்தை நான் நினச்சி இவ்வளோ ஒரு மட்டமாக பேசி அவங்களை கேவலப்படுத்தி நான் இங்கேருந்து அனுப்பிட்டேன் மகா, என்னை மன்னிச்சிரு மகா, என் குடும்பத்துக்கு மருமகளாக வந்தால் அது உன் தங்கச்சி மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு என் விஜயா அதிர்ந்து போக, சூர்யா வந்துட்டு உடனே நீ போய் அவளை கூட்டிகிட்டு வாப்பான்னு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க சூர்யா கிட்ட. இங்கே சூர்யா மகா 2 பேருமே தேடி போக அவங்க கோவிலில் இருக்க விஷயம் தெரியுது. அதாவது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அப்போ தான் தெரிய வருது. சரின்ட்டு கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலுக்கு போய் விஷயத்த சொல்ல, என்னடி சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி பிரபா அந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றது சரியாக இருக்குமான்னு தோணலைன்னு எங்கள் கோடீஸ்வரி தலைப்பாடாக அடிச்சுக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் கேட்காது எங்கள் சூர்யா, பிரபா அங்கே சந்தோஷமாக இருப்பான், அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன்னு சொல்லி அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து இங்கே பிரபாவை கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு பிரபாவை மணப்பெண் போல் அலங்கரித்து அங்கே மேடையில் உட்கார வச்சு கல்யாணமும் நடக்குது. பிரபாவுக்கும் அதாவது விஜய்க்கும் இங்கே கல்யாணம் நடக்க எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்காங்க. முக்கியமாக சித்ரா தேவிக்கும் இந்த கௌதமுக்கும் பேரதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா பிரபா எப்படிப்பட்டவங்கன்னு நல்லாவே தெரியும். இங்கே மகாவையும் ஐஸ்வர்யாவையும் விட பல மடங்கு வாய் பேசக்கூடியவங்க தான் பிரபா. ஒரு தப்புனா அதை தட்டி கேட்குற ஆள், ஆம்பளைக்கு ஆம்பளையா நின்று எதிர்த்து சண்டை போடவும் முடியும். அப்படிப்பட்டவ கேள்கிட்ட நம்ம எதையுமே வச்சுக்க முடியாது. இந்த வீட்டில் நம்ம இனிமேல் அடங்கி தான் இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரபாவை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் தான் நினச்சோம், ஆனால் பிரபா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நம்ம எதிர்பார்க்கலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க.